என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் முள்ளில் வீழ்ந்தது இதயம் நாவல் பகுதி 1. வாங்க கதைக்குள்ள போலாம். ஏனென்று தெரியவில்லை, 2 நாட்களாக மழை ஓயாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. மழையில் நனைய விரும்பாமலோ என்னவோ சூரியன் எங்கோ சென்று மறைந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுகிறான். 2 நாட்களாக அவனை காணவில்லை. இதோ எப்போதும் மழை ஓ என்று கொட்டிக் கொண்டேதான் இருக்கிறது. திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக பெய்யும் மழையை பார்த்தபடி படுக்கையில் சாய்ந்திருக்கும் ஜீவனின் மார்பில் அவனது 2 வயது மகன் கண்ணன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனது மனைவி மாயா சாலை விபத்தில் தவறி 1 வருடம் ஆகிவிட்டது. அவன் அம்மா இருக்கும் தைரியத்தில் குழந்தையை அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்தவனுக்கு 2 மாதங்கள் முன்பு அந்த பேரிடி வந்து விழுந்தது. அவன் அம்மா உறக்கத்திலேயே அவனையும் கண்ணனையும் விட்டு பிரிந்து விட்டார். 1 வாரம் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டிருந்தான். இப்போது குழந்தையை ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டு விட்டுதான் வேலைக்கு செல்கிறான். அது அவனுக்கு சிரமமாக இருக்கிறது. வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். வீட்டை சுத்தம் செய்யவும் ஒரு அம்மா தினமும் வந்து செல்வார். குழந்தையை பார்த்து கொள்ள ஒருவரை வைத்துக் கொள்வதை பற்றி அவனால் யோசிக்க முடியவில்லை. ஒரு பெண்மணியை தான் வேலைக்கு வைத்துக் கொள்ள முடியும். பெண்களே இல்லாத வீட்டில் ஒரு பெண்ணையோ பெண்மணியையோ எப்படி வேலைக்கு வைத்துக் கொள்வது? அப்போதுதான் அவனது நண்பன் வரதன், டேய், நீயே இப்படி கஷ்டப்படுற, வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க கூடாதா? படிச்ச பொண்ணா இருந்தா கண்டிப்பா வெளியே போய் வேலை பார்க்க ஆசைப்படுவா. அதுக்காக அவங்களை குத்தம் எல்லாம் சொல்லிட முடியாது. அவங்க சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது தப்பும் கிடையாது. அதே படிக்காத ஒரு பொண்ணா இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது வேலை பார்த்துப்பாங்க, இந்த தையல் மாதிரி ஏதாவது. அப்படி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் குழந்தையையும் பார்த்துப்பாங்க, அவங்க வேலையையும் பார்த்துப்பாங்க. எங்க வீட்டு வேலைக்கும் வீட்டை சுத்தம் செய்யறதுக்கும் ஆள் இருக்குல்ல, அவங்களுக்கு அதிகம் வேலையும் இருக்காது என்று அவன் கேட்கும் போது ஜீவன் யோசிக்கவே இல்லை. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னுடைய மாயா இடத்துல யாரையும் வச்சு பார்க்க என்னால முடியாது. நீ உன்னுடைய மாயா இடத்துல வைக்க வேண்டாம், குழந்தைய பாத்துக்க ஒருத்தர வேலைக்கு வச்சுக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கலாமே. பொண்ணு பார்க்க போகும்போதே அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடு. அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இல்லன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்டா. டேய், ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவளை வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னுடைய மாயா நினைவுல நான் வாழ்ந்துடலாம், அந்த பொண்ணு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் நீ மட்டும்தான் உன்னுடைய மாயா நினைவுல வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுவியா? அதே மாதிரி கணவனை இழந்து அவனுடைய நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ண நீ கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது தானே. அவளும் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டா. அப்படி எதிர்பார்க்காத பொண்ணு ஏண்டா என்ன கட்டிக்க போறா? டேய், இந்த சமுதாயத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துட முடியுமா? ஆம்பளைங்க நம்ம விட்டுடுவோமா? அதுக்கு பயந்தே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க விருப்பம் இல்லாட்டி கூட ஒரு பாதுகாப்புக்காக சில பெண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்கடா. தரகர்கிட்ட சொல்லுவோம், அவரு பார்த்து பாரு. சரிடா, ஆனா ஒரு கணவன் கிட்ட இருந்து கிடைக்கிற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு. அதே மாதிரிதான் அவளும் என்ன ஒரு நாளும் கணவனை பார்க்க கூடாது, அந்த உரிமையை என்கிட்ட எடுத்துக்கவும் கூடாது. இதெல்லாம் நீ தெளிவா சொல்லிடு. கண்டிப்பாடா. அப்புறம் வீட்டுல அவங்களுக்கு அதிகம் வேலையெல்லாம் இருக்காது, குழந்தைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். அதெல்லாம் நீ சொல்லணுமா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, நான் பொண்ணெல்லாம் பார்க்க வர மாட்டேன். இந்த எல்லா கண்டிஷனுக்கும் எந்த பொண்ணு ஓகே சொன்னாலும் அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன், அவ்வளவுதானே, விடு. இல்லடா, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? எனக்கு 30 வயசு. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் வயசுலயோ என்னை விட 1 வயசு இல்ல 2 வயசு சின்னவளா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட சின்ன பொண்ணு வேண்டாம். அதே மாதிரிதான் 30 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு எனக்கு வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்கானெல்லாம் கூப்பிட முடியாது, புரியுதுடா? 2வது கல்யாணம்னு வரும்போது பொண்ணுங்களுக்கு 30 வயசுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை என்ன நான் பாத்துக்கிறேன், நீ கவலையை விடு என்று கூறியவன் 2 நாட்களில் இதோ போன் செய்து, டேய், இங்க அழகிய மண்டபத்துல ஒரு பொண்ணு இருக்காங்களாம், கணவனை இழந்த பொண்ணுதானா, நாம போய் பார்த்து ஓகே சொல்லிட்டா எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு முடிச்சிடலான்னு தரகர் சொன்னாருடா. நம்ம போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல நீ கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னியா, அதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஓகே தான். பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் வேண்டாடா, நான் தான் சொன்னேன்ல.
சரி, பொண்ணுக்கு போட்டோ இருக்குது, அனுப்பி வைக்கவா? அதுவும் தேவையில்ல. என் குழந்தைய பாத்துக்கணும், என் கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லணும், அவ்வளவு மட்டும்தான். அது யாரா இருந்தாலும் அவங்க கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அப்ப பொண்ணு போட்டோ வேண்டாமா? எதுவும் தேவையில்லடா, நான் போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன், சும்மாவாவது எடுத்து பாருடா என்று கூறியவன் பின்னாலேயே புகைப்படத்தை அனுப்பி வைத்தான். ஆனால் ஜீவன் அதை திறந்து கூட பார்க்கவில்லை. என்னானாலும் பொண்ணு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா? வரதன் இரண்டாவது முறை அழைத்து கேட்டான். இல்லடா, அது எதுவும் தேவையில்லை. வேணும்னா நீயும் வரலட்சுமியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அது போதும். டேய், கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீடா, நானும் என் மனைவியும் போய் பார்த்தா போதுமா? நீ ஒரு மனைவிய தேடலதான், உன்னுடைய குழந்தைக்கு அம்மாவை தான் தேடுற. ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உனக்கு மேட்சா இருக்க வேண்டாமா? பொண்ண போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. டேய், அதான் நீயே சொல்லிட்டல, நான் எனக்கு மனைவியை தேடல. நான் போட்ட கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான். அப்ப சரிடா, 2 நாள்ல கல்யாணத்தை சிம்பிளா அங்க அழகிய மண்டபத்திலேயே முடிச்சிட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். யோசிக்கணும். இன்னும் யோசிக்க என்னடா இருக்கு? இல்லடா, என்னதான் குழந்தைக்காகவே ஆனாலும் மாயா இடத்துல என்னால முடியலடா. அப்ப வேண்டான்னு சொல்லிடவா? அதுதான் நல்லதுன்னு தோணுது. டேய், நீ பைத்தியமாடா? உன்னால தன்னந்தனியா குழந்தைய பாத்துக்க முடியாதுடா. இப்ப கண்ணனுக்கு 2 வயசுதான். இன்னும் கொஞ்சம் போயிட்டா அவனுக்கு நினைவு தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உன்னால யோசிக்கவே முடியாது. அது முட்டாள்தனம். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. கண்ணனுக்கு நினைவு தெரிஞ்சிட்டா அது அவனுடைய அம்மா இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுதானே? அதேதான். குழந்தை ஒருவேளை அவங்க கூட ஒட்டாம கூட போலாம். சரிடா, நீயே எல்லாம் பேசி முடிச்சிடு. புரியுதுன்னு சொல்லிட்டு இன்னும் யோசிக்கணும்னு சொல்லாத. நானே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், நீ வந்து தாலிய மட்டும் கட்டு போதும். சரிடா என்று கூறிவிட்டான். ஆனால் ஏனோ மனம் பாரமாக இருக்கிறது. இதோ அவனது செல்போன் மீண்டும் ஒலிக்கிறது. படுக்கையில் கிடக்கும் செல்லை கை நீட்டி எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். வரதன் என்று காட்டுகிறது. அழைப்பை ஏற்றான். டேய், நாளைக்கே கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்க முடியுமான்னு பொண்ணு கேக்குறாங்களாம். என்னடா சொல்லிட்டோம்? நாளைக்கா? அவங்க ஏடா இப்படி அவசரப்படுறாங்க? டேய், பொண்ணு அவங்க அண்ணன் வீட்டுலதான் இருக்காங்களாம். அங்க அவங்க அண்ணியால அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தரகர் அப்படி இப்படி லேசா சொன்னார், அவ்வளவுதான். அப்போ அப்பா அம்மா இல்லையா? யாரும் கிடையாது, அண்ணன் மட்டும்தான். தரகருடைய தங்கச்சி பொண்ணுடா. தரகருடைய தங்கச்சி பொண்ணா? ஆமா, தரகருடைய சித்தியோட பொண்ணோட பொண்ணு. தரகர் உடனே பதில் சொல்றாரு. அது எப்படிடா நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன் பண்ணிக்க முடியாது? நாளைக்கு ஆபீஸுக்கு லீவ் போடு, இங்க இருந்து அழகிய மண்டபம் போவோம், பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டு, பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. என்னுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டியா? என்ன சூழ்நிலை? நாளைக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. எங்க ஓனர் வராரு தெரியுமா? நான் தான் மேனேஜர். நானே லீவ் போட்டுட்டு போக முடியுமா? அதுவும் திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டு எப்படி லீவ் போடுறது? ஓ அப்படியா? அப்ப சரி, சாயந்தரம் போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடலாம். என்ன விளையாடுறியா? அப்படிலாம் இந்த இடம் நமக்கு வேண்டாம், வேற பொண்ண பாக்க சொல்லு. டேய், பாவம்டா. தரகர் என்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. சாயந்தரம் போய் நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டி பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். டேய், நீயும் சேர்ந்து ஏன்டா இப்படி அவசரப்படுற? அவங்க இப்படி அவசரப்படுறத பாக்கும்போது ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த தப்பும் கிடையாது. தரகர் என்கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு அவளுடைய அண்ணன் வீட்டுலதான் இருக்கா. அண்ணியால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது அந்த பொண்ணை ரொம்ப பாதிக்குது. அந்த பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டுல இருந்து காப்பாத்தணும்னு தரகர் நினைக்கிறாரு ஒரு அண்ணனா. அது தப்பா? எல்லாத்தையுமே தப்பா பாக்காதடா. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். ஒரு அரை மணி நேரத்துல அழகிய மண்டபம் போய் சேர்ந்துடுவோம்டா. கோயில்ல பொண்ணு கழுத்துல தாலி கட்டு கூட்டிட்டு வந்துடலாம். பொறுமையா கல்யாணத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏண்டா சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ உன்னுடைய ஆபீஸ் முடிஞ்சு நேரா அழகிய மண்டபம் வந்துடு. நானும் வரலட்சுமியும் முன்னாடியே அங்க போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். நீ வர, பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற, நம்ம பொண்ணை கூட்டிட்டு நாகர்கோயில் வந்துடுறோம். வரலட்சுமி அப்படிதான் சொன்னா. நீ வேணா வரலட்சுமி கிட்ட பேசுறியா? இல்ல, வரலட்சுமி சொன்னா அது சரியாதான் இருக்கும். சரி, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. நாளைக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்சு நான் நேரா அழகிய மண்டபம் வந்துடுறேன். இததான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சரிடா, நீ போன வை. நான் தரகருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன்.
வரதன் அழைப்பை துண்டித்தான். ஏனென்று தெரியவில்லை, ஜீவனின் மனபாரம் இன்னும் ஏறுகிறது. மாயா அவளது தோழியின் திருமணத்திற்காக மார்த்தாண்டம் சென்ற நேரம் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டாள். ஜீவனும் அந்த திருமணத்திற்கு அவளோடு செல்வதாக தான் இருந்தது. ஆனால் திடீரென்று அவனுக்கு ஒரு அவசர வேலை வந்துவிட அவன் தான் ஒரு ஆட்டோ பிடித்து அவளை மார்த்தாண்டம் அனுப்பி வைத்தான். அவள் பயணித்த ஆட்டோ மீது ஒரு லாரி வந்து மோதிவிட்டது. சம்பவ இடத்திலேயே ஆட்டோ டிரைவரும் அவளும் உயிரிழந்து விட்டனர். அன்று குழந்தையை அவன் அம்மாவிடம் அவள் விட்டு சென்றதால் குழந்தை தப்பியது. அவளோடு வாழ்ந்த வாழ்க்கையின் பசுமை இன்னும் மாயவே இல்லை. அதற்குள் வேறு திருமணமா? அவன் மனம் கேள்வி கேட்கிறது. ஆனால் அவனுக்கு இப்போது வேறு எந்த வழியும் இல்லை. இதையெல்லாம் நினைத்து நினைத்து அவன் மனம் குழம்பிக் கொண்டே இருக்கிறது. பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.